வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். இப்போ நம்ம புளியோதரை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 6 பட்டை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக வேர்க்கடலையும் வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. மறுபடியும் பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி அதிலே சேர்த்துடலாம். தேவையான உப்பும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பவுடரையும் அதிலே சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நல்லா திக்காய் வரையில் இது இறக்கிற வேண்டியதான். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடாக சாதத்தில் போட்டு கலந்தோம்னா சாதம் உடையும். இது கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஆற வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து தேவைன்னா சேர்த்துக்கலாம். அந்த வறுத்து வச்ச வேர்க்கடலையும் இதிலே சேர்த்து கலந்து விட்டுடலாம். சுவையான புளியோதரை இது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.